ரீசெண்டாக 4 to 5 days மூணாருக்கு ட்ரிப் பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக அண்ட் ஃபேமிலிஸாக போயிருந்தோம். அங்கே வந்து கிளவுட் கபானா அப்படின்ற ஸ்டேஸில் தான் நாங்கள் வந்து ரூம்ஸ் எடுத்திருந்தோம். கேரளா ஸ்டேஸ், வாகமன் ஸ்டேஸ். நான் பேஜ் கீழே டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வாகமனில் நீங்கள் ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நான் பேஜ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஸ்டேவை பற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், தி லக்ஸூரியஸ் ஸ்டே. அதாவது நம்ம வந்து ஒரு ப்ரெஷரான ஒர்க் டென்ஷன் இதில் இருக்கும்போது ஒரு 4 நாள் அங்கே வந்து ஒரு ட்ரிப் போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேயில் வந்து நம்ம தங்கணும்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள், பீஸ்ஃபுல், லக்ஸூரியஸ், அந்த ஃபீலிங் எவ்ரி திங் வந்து என் மைண்ட்குள்ளேயே இருக்குது. இன்னும் என் கண்ணு முன்னாடி அது வந்து அப்படியே ஓடிட்டே இருக்குது. அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்டேஸ். நாங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணும்போது ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு தான் போனோம். பட் போய் இருந்தால் தான் அங்கே செக் அவுட் பண்ண மனசே வரல. செக்இன் பண்ணதுலேருந்து செக் அவுட் பண்ணுற வரைக்கும் செம்ம என்ஜாய்மெண்ட் நாங்கள் பண்ணோம். நான் கான்டாக்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவங்களே ரொம்ப நல்லா சூப்பரான ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. வெஜிடேரியன்ஸ் அண்ட் வந்து எவ்ரி திங் அவங்க வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்கள் புக் பண்ணியிருந்தது வந்து ப்ரைவேட் பூல் வில்லா. வாகமன் ஹில் டாப்பில் தி பெஸ்ட் ஸ்டே எவர்ன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அவ்வளோ அழகான ஒரு ஸ்டேன்னு தான் நான் சொல்லுவேன். எங்களுக்கு வந்து அவ்வளோ பீஸையும் அவ்வளோ ஹாப்பினஸையும் இந்த ஸ்டே கொடுத்துச்சு. தேங்க்யூ கிளவுட் கபானா.